நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஆன்டிக்ஸ் மேல ரொம்ப ஆசை தான். டெஃபினெட்லா ஆன்டிக்கா இருக்கிறது நல்லதுதான். ஆன்டிக் பொருள்கள் மேல ஒரு பற்று இருக்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட்டும் ஆன்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்கதான் நம்ம அந்த ட்ராப்ல விழுறோம். உதாரணத்துக்கு எலும்பு முறிவுகளுக்கு வந்துட்டு காமனா மக்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா இந்த வழிச்சு விடுறது, ஆர் எண்ணெய் கட்டு போடுறது, ஆர் முட்டைப்பத்து போடுறது, இதெல்லாம் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். மாடர்ன் மெடிசன்ல வந்துட்டு விட இதுதான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஒரு மித் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு எலும்புங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கு. அந்த டியூப் மாதிரி இருக்கிற எலும்புகள் உடைஞ்சிருக்கு. அது முனையிலையும் உடையலாம், நடுப்பகுதியிலையும் உடையலாம். அப்போ அந்த எலும்பு உடைஞ்சிச்சுன்னா அது எப்படி கூடணும்? அதோட லென்த், அதாவது ஒரு நீளம், அப்புறம் அலைன்மெண்ட் ஒரு நேர்கோட்டுல இருக்கா, அப்புறம் ஒரு சுழற்சி ரொட்டேஷன்ல கரெக்டா இருக்கா, இந்த மூணுமே கரெக்டா இருந்தாதான் அந்த கையோ காலோ அதோட ஃபங்க்ஷனை நமக்கு திரும்பி முழுசா பெற முடியும். இப்போ நம்ம வந்து மாடர்ன் மெடிசன்ல எப்படி ஃப்ராக்சர்ஸை ட்ரீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலும்புகளோட முழு நீளத்துக்கு நீட்டி அதே சமயம் அலைன்மெண்ட்டை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்லயோ ஆர் ஓபிலையோ எக்ஸ்ரே கருவிகள் கொண்டு அந்த எலும்புகளை நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கோம். அலைன்மெண்ட்ல கரெக்டா வந்து செட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்து கட்டு போடுறோம். ஆர் சம்டைம்ஸ் வந்து ஓபன் பண்ணாமலே சின்ன சின்ன ஒயர்ஸ் போட்டு அந்த எலும்புகளை பொருத்திடும். ஸோ இது மூலமா அந்த ஒரிஜினல் எலும்போட அளவையும் நம்ம திரும்பி 90% மேல ரெஸ்டோர் பண்ணிட முடியுது. பட் இதுவே பிளைண்டடா கண்ணுக்கு தெரியாமலே நம்ம ஜஸ்ட் வெறும் கட்டை மட்டும் இறுக்கி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த எலும்போட நீளம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ சில பேருக்கு டெட்லிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. லைக் வந்து அந்த தோள்கள் வந்து பிளிஸ்டர் ஆகி புண்ணாயிடுது, ஆர் நரம்புகளை அழுத்தி கட்டுறதுனால பேரலிசிஸ் வருது, ரத்த ஓட்டங்கள் பாதிக்கிறதுனால கேங்க்ரீன்ற ப்ராப்ளம் வருது. ஸோ இவ்வளோத்தையுமே நம்ம ஒரு அன்சூப்பர்வைஸ்டா ஒரு வைத்தியத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ரே அண்ட் ப்ராப்பரான ஒரு கட்டு போட்டாலே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்ல அந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான லேயர் கொடுத்து அதுக்கு மேல ஒரு ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் வச்சு நம்மளோட எலும்புகளை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு. பேஷண்ட்ஸ் ஈவன் அட்வான்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணா அடுத்த நாள் பாத் கூட எடுத்துக்க முடியுது. ஸோ ட்ரெடிஷ்னல் புத்தூர் கட்டு அப்படின்றது சேஃப் கிடையாது. பிஓபி போடுறது தான் பெஸ்ட்னு நம்ம மனசுல அதை பதிய வச்சுக்கலாம். நோ ஃபியர் இஃப் யூ நோ யுவர் டிசீஸ்.